தமிழகத்திற்கு எச்சரிக்கை மணி அடித்துள்ளது. கனமழைக்கான எச்சரிக்கையும் உண்டு. அதேபோல வெயிலுடைய தாக்கம் இதுவரை இல்லாத அளவு மே மாதம் கூட இந்த அளவுக்கு வெயில் கொளுத்தியிருக்காதுங்க. அதை விட மோசமான வெயில் இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் பதிவாக வாய்ப்பு இருக்கு. அதாவது 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை உயரப்போகுது. இயல்பிலிருந்து 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ்னா பார்த்துக்கோங்க. 38 டிகிரி செல்சியஸ் பதிவாக வேண்டிய இடத்துல 41, 42ன்னு பதிவாகும். 37 பதிவாக வேண்டிய இடத்துல 40 மற்றும் 41 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்கு. ஒரு மிக கடுமையான வெப்ப அலை பொறுத்தவரை தமிழகத்தில் வீச இருக்கிறது. இதற்கு நடுவில் ஒரு மழை பொழிவும் நமக்கு காத்திருக்கு. எல்லா நாளுமே இப்படியே வெயில் மட்டுமே கொளுத்துமானா கண்டிப்பாக இல்லை. அந்த வரக்கூடிய அந்த ஓரிரு நாட்கள் மழை பொழிவு எப்பொழுது எந்த தேதிகளில் மழை வரும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் கொஞ்சம் வானிலை அறிக்கை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். இல்லைனா எப்போ மழை வருது, நம்ம ஊருக்கு மழை வருமா வராதா என்கிற தகவல் உங்களுக்கு தெரியாமலே போயிடும். அதனால் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். இனி வரப்போகிற நாட்கள் தமிழ்நாட்டில் மழை பொழிவு எப்படி இருக்குது? வெயில் மட்டுமே தான் கொளுத்திக்கிட்டு இருக்கு. யாரும் மழையை பற்றி பேச மாட்டுறாங்க ப்ரோ. நீங்களாச்சும் மழை எப்போ வரும்னு சொல்லுங்கள். அதிலும் குறிப்பாக எங்கள் ஊருக்கு மழை வருமா அப்படின்னு சொல்லி பல மாவட்டங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டு மழை வாய்ப்புகள் பற்றி கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் கமெண்ட்டில் போடுற எல்லா மாவட்டம் பற்றியும் உங்களுக்கு நம்ம வானிலை அறிக்கையிலேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறோம். இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுறீங்க, பரவாயில்ல, கண்டிப்பாக அதற்கு நம்ம பதில் கொடுக்குறோம். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் அனல் காற்று வீசி வரும் நிலையில் மீண்டும் மழை பொழிவு தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அப்போ எந்த தேதியில் மழை வரும் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு மிக முக்கியம். நாளை மறுநாள் முதல் படிப்படியாக பல்வேறு மாவட்டங்களில் கணிசமாக மழை தொடங்கிறோம். அப்போ நாளை மறுநாள் என்றால் எந்த தேதி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. 17ஆம் தேதி அன்று மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் தொடர்ந்து பதிவாக ஆரம்பித்து 18ஆம் தேதியும் நமக்கு மழை இருக்கும். 20, 21 நமக்கு மழை இருக்குது. அதுக்கப்புறம் 27, 28, 29, 30 தேதிகளிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் மாலை நேரங்கள் அல்லது இரவில் தான் மழை வரும். பகல் நேரத்தில் கண்டிப்பாக மழை கிடையாது. வெயில் ரொம்ப மோசமாக இருக்கும். 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெளியே செல்கிறது தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா வெயில் தாக்கம் மிக மோசமாக இருக்குது. 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே பல மாவட்டங்களில் வெப்பம் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்னினோ பற்றி ஏற்கனவே பல முறை நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறோம். எல்னினோ பற்றின தகவல் குறித்து உங்களுக்கு நம்ம போஸ்ட் போட்டிருக்கிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு தனியாக ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்னினோனுடைய தாக்கம் எப்படி இருக்குது, எந்த மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும், எல்னினோனா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தமிழில் தெளிவாக ஒரு விளக்கத்தோட கூடிய போஸ்ட் எல்லாம் நம்ம சேனலில் போட்டு வரோம். எத்தனை பேர் அதை பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஒருவேளை பார்க்கலன்னா போய் அதெல்லாம் பாருங்கள், போய் வானிலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். எதனால் நமக்கு வெயில் இவ்வளோ கொளுத்துதுங்கிறதெல்லாம் அதில் உங்களுக்கு விலாவாரியாக நம்ம அந்த போஸ்ட்டிலே நம்ம போட்டிருக்கிறோம். சரி, ஜூலை 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை இந்த மழை வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. எந்தெந்த மாவட்டங்கள் மழை கிடைக்கும், எத்தனை சென்டிமீட்டர் மழை கிடைக்கும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் முழுமையாக வானிலை அறிக்கையை கேட்கணும். ஜூலை 17 முதல் 20ஆம் தேதி வரை கனமழையினுடைய தீவிரம் கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி என பல்வேறு இடங்களிலும் பகுதியாக மழை ஒதுக்கி பதிவாக வாய்ப்பு இருக்குது. இதில் மிக முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, சென்னைக்கு கனமழை உறுதியாகியிருக்கு. அதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இனி வரப்போகிற நாட்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை நிச்சயமாக இருக்க போகுது. அடுத்த ஓரிரு நாட்களுக்கு பிறகு படிப்படியாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் படிப்படியாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கும். எப்போ? ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து நமக்கு கணிசமாக மழை தீவிரம் தொடங்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கடலோர மாவட்டங்கள் எல்லா இடங்களுமே, சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் அநேக இடங்களில் கணிசமாக மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழையும் பதிவாகும். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டத்தில் வெயில் ரொம்ப மோசமாக இருக்கும், மிக உக்கிரமாக இருக்கும். மே மாதமே பரவாயில்லன்னு தோன்ற அளவுக்கு வெயில் கொளுத்தும். 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. வேலூர் மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பெரும்பாலான வட தமிழக உள் மாவட்டங்களில் பகல் நேரங்களில் அனல் காற்று வீசும். ஜூலை 17ஆம் தேதி முதல் இங்கேயும் பகுதியாக மிதமான மழை ஆரம்பித்துவிடும். எந்த அளவுக்கு வெயில் கொளுத்துதோ அந்த அளவுக்கு மழையும் இருக்குது. இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க.
இந்த வருஷம் ஃபுல்லாக வெயில் கொளுத்தி இருக்குது. ஒரு வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு புயல் சின்னங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக போகுது. சூப்பர் சைக்ளோன் என்று அழைக்கலாமா அப்படின்னா சற்றே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த வருஷம் குறைஞ்சது 120லிருந்து 140 கிலோமீட்டர் வேகத்திலாவது புயல் சின்னங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதே சமயங்களில் மழை பொழிவு மிக கொடூரமாக இருக்கும். கடலோர பகுதிகளில் நீண்ட நாட்கள் மழை பெய்யாம குறுகிய காலத்தில் அதிக மழை பொழிவை தரப்போகிற ஒரு வடகிழக்கு பருவமழையாக இந்த அடுத்து வரப்போகிற இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த அளவுக்கு மிக தீவிரமான ஒரு பருவமழை எதிர்நோக்கி நம்ம காத்திருக்கிறோம். வட தமிழக உள் மற்றும் டெல்டா பகுதிகள் பெரும்பாலும் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கமும் தொடர்ந்து அடுத்து வரும் ஓரிரு நாட்களில் கணிசமாக மழை தீவிரம் அதிகரிக்கும். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா பகுதிகளிலும் வெப்பநிலை அதிகரித்து காணப்பட்டாலும் 17, 18 தேதிகளில் கணிசமாக மிதமான மழை தீவிரம் அதிகரிக்கக்கூடும். அடுத்ததாக தென் தமிழகம், தமிழ்நாட்டிலேயே மிக மோசமான ஒரு பகுதி அப்படின்னா அது தென் தமிழகம் தான். ஏன் அப்படின்னா அந்த மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி கடுமையான வறட்சிங்க. மழை சரியா இல்லை. ராமநாதபுரத்தில், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் இந்த போன்ற இடங்கள்ல நமக்கு வந்து பெரும்பாலும் மழையே இல்லைங்க. நிறைய இடங்கள்ல ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை காணப்பட்டு வருது. ஆகவே நமக்கு அறிவித்த தேதிகளில் ஏதாச்சும் சில இடங்கள்ல வேணால் மிதமானதுலேருந்து கனமழை வரலாம். மற்றபடி நமக்கு தென் மாவட்டங்களில் பெரிதளவில் வெள்ளப்பெருக்கு தற்போதைக்கு இல்லை. ஆனால் வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் தென் தமிழகத்திற்கு ஒரு புயல் சின்னமும் வட தமிழகத்திற்கு ஒரு புயல் சின்னமும் வேணும் ப்ரோ, அப்போதான் வந்து இந்த வெயில வந்து எங்களால் ஈடு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆனால் 2 புயல்கள் 2 பகுதிகளுக்கு வருமாங்கிறத சற்றே பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற இடங்களில் வெள்ளத்தில் மிதப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வடகிழக்கு பருவமழையில் எதிர்பார்க்க முடியும். காற்றழுத்த தாழ்வு பகுதிகளும் தாழ்வு மண்டலம், ஏன்னா இந்த கடந்த 5 வருஷமா வெறும் தாழ்வு மண்டலமாக தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் அதிக புயல் சின்னங்கள் உருவாகிறத நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து வெள்ளப்பெருக்கும், அதாவது ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளேயே 60 சென்டிமீட்டர் 80 சென்டிமீட்டர் ஒரு நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மழை பெய்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். ஒரு சீரான அளவில் மழையே இருக்காதுங்க. அதாவது ஒரு இடைவெளி விட்டு ஒரு சீரான அளவில் விட்டு விட்டு மழை வந்தாதான் ஏரிகள், குளங்கள்லாம் நிரம்புறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாக இருக்கும். இது ஒரே நேரத்தில் ஒரு 12 மணி நேரத்தில் 24 மணி நேரத்தில் 60 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் நமக்கு வடகிழக்கு பருவமழையில் பெய்யும் போது அது மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி அது வந்து ஒரு நீரை சேமிப்பதற்கான ஒரு வழிவகையை வந்து ஏற்படுத்துமா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிகளாக இருக்கிறது. தொடர்ந்து இனி நாட்கள் நமக்கு அதிகம் இருக்கு. கண்டிப்பா இனி வரும் நாட்கள்ல வடகிழக்கு பருவமழை குறித்து நம்ம நிச்சயம் பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பதிவாகும். நீலகிரி மேற்கு, கோயம்புத்தூர் தெற்கு, தேனி, தென்காசி கொஞ்சம் வறண்ட வானிலையாக இருக்கும். சில நேரங்களில் மிதமான மழை பெய்யும். கன்னியாகுமரி மேற்கு பகுதிகளில் ஓரிடங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ஆகவே நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் பாருங்க எவ்வளவு வெயில் கொளுத்திருக்கு. 41.6 டிகிரி செல்சியஸாக வெயில் கொளுத்திருக்கிறது வேலூர் மாவட்டங்கள்ல. இனி இது போலதான் நமக்கு பகல் நேர வெப்பநிலை இருக்க போகுது. 17ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.